உண்மைகள் என்கின்ற வரிசையின் கீழ் கடந்த 2 அமர்வுகள் புனித வியாழன் குறித்தும் புனித வெள்ளி குறித்தும் நாம் உரையாடினோம். லெந்து கால சிறப்பு சிந்தனைகளாக இந்த உரைகளை நாம் கேட்டோம். இன்றைக்கு அதனுடைய நிறைவு பகுதியாக உயிர்த்தெழுதலின் மேன்மையும் மகத்துவமும் பற்றிய தகவல்களை நாம் கேட்க இருக்கின்றோம். பொதுவாகவே கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீக மீட்சியினுடைய அடையாளமாக அல்லது ஆன்மீக மீட்சிக்கான அடையாளமாக லெந்து காலத்தை நாம் காலம் காலமாக பயன்படுத்தி வருகிறோம். இந்த காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நோன்புகள், ஜெபத்திற்கும் தியானத்திற்கும் நாம் செலவழிக்கிற அதிகபட்ச நேரங்கள், நம்முடைய சுற்றுச்சூழல்களை ஆன்மீக ரீதியாக வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் என ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலான உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் வளர்த்து கொள்ளவும் இந்த நாட்களை நாம் காலகாலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாமும் கூட இந்த அடிப்படையில் லெந்து நாட்களை பயனுள்ள முறையில் கழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொருட்டு இந்த கூடுகையை ஒழுங்கு செய்திருக்கிறோம். கடவுளுக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு நாம் 4 அமர்வுகளாக இந்த அமர்வை தொடரலாம். குருத்தோலை ஞாயிறு, புனித வியாழன், புனித வெள்ளி, உயிர்த்தெழுதல் திருநாள் என 4 அமர்வுகளாக நாம் அடுத்த ஆண்டு இந்த அமர்வை நாம் தொடரலாம். இந்த லெந்து கால சிறப்பு கூடுகையினுடைய நிறைவான அமர்வாகிய இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் மேன்மையும் மகத்துவமும் குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு வருபவர் அருள் திரு ஜே பவனிராஜன் அவர்கள். ஆற்காடு லுத்தரன் திருச்சபையினுடைய ஓய்வு பெற்ற போதகர், கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் போன்ற பல அமைப்புகளில் உயர் பொறுப்புகளிலே இருந்து ஓய்வு பெற்றவர். இந்த நாட்களிலும் கூட தன்னுடைய சீரிய சிந்தனைகளை இணையம் வாயிலாகவும் பல்வேறு இணைய அமர்வுகள் வாயிலாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர். தமிழ் கிறிஸ்தவ உலகிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை என சொல்லலாம். தமிழறிஞராக தமிழ் நிலையிலும் சரி, மொழி நிலையிலும் சரி, அல்லது ஆன்மீக நிலையிலும் சரி, தனக்கென்று தனி முத்திரையை பதித்து வருபவர் இந்த நாட்களில். அது மட்டுமல்ல, தான் அறிந்த கற்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம், தாம் கற்ற கருத்துக்களை எல்லாம் அமர்வுகளிலே வெளிப்படையாக மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பாளர் இன்றைக்கு நம்முடைய அரங்கிலே நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு வாரமும் இணையம் வழியாக 2 அமர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொன்மையான பாதை, கிறிஸ்தவ நீதி பேரவை சார்பில் தொன்மையான பாதை என்கின்ற ஒரு அமர்வு மிஷனரிகளை கொண்டாடக்கூடிய ஒரு அமர்வாக நடத்தி கொண்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் கிறிஸ்தவத்தினுடைய பேருண்மைகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த அமர்வை நாம் தொடங்கி இருக்கிறோம், தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரே லிங்க் வழியாகவே இந்த 2 அமர்வுகளிலும் நீங்கள் இணையலாம். வரும் காலங்களிலும் ஒவ்வொரு அமர்வுகளுக்கும் உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த நிகழ்வுகள் குறித்த அப்டேட்ஸ் அவ்வப்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் அலைபேசி எண்ணை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்களானால் ஒவ்வொரு நிகழ்வுகள் குறித்த தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்பி வைப்போம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்முடைய அமர்வில் அருள் திரு அருள்முனைவர் புரொஃபசர் தேவராஜ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அடுத்த 2 அமர்வுகள் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை விழுமியங்களாக நாம் கருதக்கூடிய ஞானஸ்நானம், திருவிருந்து, இந்த 2 தலைப்புகளின் கீழ் அடுத்த வாரம், அதற்கு அடுத்த வாரம் அமர்வுகளை நாம் தொடர இருக்கிறோம். பேராசிரியர் அருள்முனைவர் அருள் திரு தேவராஜ் அவர்கள் இந்த 2 அமர்வுகளையும் நடத்த இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இப்பொழுது அரங்கிற்குள் செல்வோம். இன்றைக்கு நம் அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிற அருள் திரு ஜே பவனிராஜன் அவர்கள் உயிர்த்தெழுதலின் மேன்மையும் மகத்துவமும் என்கின்ற தலைப்பின் கீழ் தன்னுடைய உரையை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அரங்கில் இருக்கிற யாராவது ஒருவர் இந்த நிகழ்வினுடைய ஆசீர்வாதத்திற்காக, நிறைவுக்காக ஜெபிக்கலாம்.
மகா இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே மாலை பொழுதுல தேவரீர் கிறிஸ்தவத்தின் உயிர்த்தெழுதலின் உண்மைகளும் அதன் மேன்மைகளும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நீர் கொடுக்க இருக்கிற சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை கொடுக்கிற தேவதாசரை நீர் ஆட்கொண்டு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் உண்மைகளை விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை போச்சு, இன்றைய திங்கள் செவ்வாய்க்கிழமை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபை கேலண்டர் பிரகாரம் ஈஸ்டர்லேருந்து 50 நாள், அதாவது பெந்தகோஸ்தா நாள் வரையில் ஆங்கிலத்தில் ஈஸ்டர் டைடு என்று அறியப்படுகிறது. ஈஸ்டர் டைடு என்றால் ஈஸ்டர் காலம். அங்கே சாம்பல் புதன்லேருந்து வெள்ளி வரைக்கும் லெந்து நாட்கள் அல்லது உபவாச காலங்கள் என்று அறிந்தோம். பல கிறிஸ்தவ கீர்த்தனைகள் இயேசு பெருமானுடைய கிறிஸ்தவ காலண்டர் இயேசு பெருமானுடைய பிறப்பு, வளர்ப்பு, ஞானஸ்நானம், ஊழியம், மாடுமரணம், உயிர்த்தெழுதல் இந்த 5 நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து இந்த கேலண்டர் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அது ஒன்று நாளைக்கு டைம் வந்தால் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இது ஈஸ்டர் டைடு. இப்போ எப்போ வேணாலும் ஈஸ்டர் டைடு என்று சொல்லும்போது நேற்றையிலிருந்து 40வது நாள் 2 நிகழ்வுகள் ஏற்படுகிறது. 40வது நாள் அசென்ஷன் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு பெருமான் 40வது நாளிலே மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 50வது நாளிலே நான் போய் உங்களுக்கு பரிசுத்தாவை அனுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற 50வது நாளாக அதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பெண்டெகாஸ்ட். அது அதுக்கு பிறகு பெந்தகோஸ்தே திருநாளுக்கு வரும் நாள். அதற்கப்புறம் திருத்துவ திருநாள், அதற்கப்புறம் திருத்துவ திருநாள் வரும் என்று சாதாரண ஞாயிறுகள் 26லேருந்து 28 வாரங்கள் இந்த கேலண்டரில் வருது. திரும்ப அட்வென்ட் ஆரம்பிக்கும். அட்வென்ட் எப்பவுமே நவம்பர் 27லேருந்து டிசம்பர் 4க்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் அது ஆரம்பிக்கும். தேதி மாறுற ரேட்டியாக இருக்குது. அப்போ அது ஃபர்ஸ்ட் வீக்கு நவம்பரில் ஆரம்பிக்கும். நவம்பர் 27th to 28th போத் டேட்ஸ் இன்க்ளூசிவ். இது சும்மா ரொம்ப சுருக்கமாக திருச்சபை காலண்டர். அப்படியானால் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அடிப்படையாக நம்ம அமைப்பது எப்படி கிரகங்களின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய அந்த பஞ்சாயத்தை அமைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவ பஞ்சாங்கம் கிரகங்களின் அடிப்படையில் அல்ல, இயேசு பெருமானை மையமாக வைத்து சுற்றி பிணையப்பட்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ்லாம் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அதனால் இந்த தினத்தில் ஈஸ்டர் செய்தியை பற்றி சிந்திக்கும் போது ஏதோ அது அவுட் ஆஃப் சீசன் என்று நம்ம நினைக்க வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான இந்த 50 நாட்களிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இது குறித்து சிந்திக்கலாம். இத்தகைய ஒரு வாய்ப்பளித்த அருமையான சகோதரர் அவர்களுக்கும் குழுவினருக்கும் நன்றி தெரிவித்து இப்போது நான் கலந்து செல்ல விரும்புகிறேன். நான் இந்த ஈஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா 3 கிரேட் ஃபெஸ்டிவல்ஸ் தான். அதாவது 3 கிரேட் ஃபெஸ்டிவல்ஸ் கிறிஸ்டியன்ஸில். ஒன்று கிறிஸ்மஸ், 2வது ஈஸ்டர், 3வது பெந்தகோஸ்தே நாள். நம்ம நினைக்கிற மாதிரி புது நியூ வருடம் புது வருஷம்லாம் கிடையாது. இதுதான் 3 கிரேட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இதில் ஈஸ்டர் இஸ் த கிரவுன் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். கிரைஸ்ட் இயேசுநாதருடைய கிறிஸ்துவத்தினுடைய மணிமுகடமாக விளங்குகிற பண்டிகை என்பது ஈஸ்டர் பண்டிகையாக இருக்கிறது. ஸோ அதை குறித்து சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த 4 சுவிசேஷங்களிலும் உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நான் அந்த இதை வாசிக்கலை, டைரெக்டாக போயிடுறேன். ஆனால் இன்றைக்கி டெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில சர்ச் கேலண்டர் பிரகாரம் மத்திய 28 1லேருந்து 8 வசனங்கள் அக்கார்டிங் டு த சர்ச் கேலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனத்திற்காக. நான் அதை படிக்கலை நேரம் கருதி, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் அந்த மத்திய 28லேருந்து 1லேருந்து 8 வசனங்கள் வரையிலும், மார்க் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து 8 வசனம் வரையிலும்
பிறகு 19லேருந்து 19 வசனம் வரையிலும். ஒரு சில இறையாளர்கள் மார்க் 8ஆம் வசனத்தோடு அந்த அதிகாரம் முடிகிறது. ஆனால் 9லேருந்து 19 அதிகாரம் பின்சக்கையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை குறித்ததான சிந்தனை இப்பொழுது நமக்கு இல்லை. அதை நான் உங்களுடைய ஒரு கவனத்திற்காக சொல்லுகிறேன். அப்போ அந்த 1லேருந்து 8 இந்த நிகழ்ச்சி வருது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 1லேருந்து 11 வசனங்களும் 13லேருந்து 36 வசனங்களும் தொடர்ந்து அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை பற்றியதான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து 8 வரைக்கும், 1லேருந்து 8 வசனங்களில், 1லேருந்து 18 வசனங்களில் நாம் அதை வாசிக்க முடியும். ரெண்டாவது, இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வை குறித்து பவுலடிகளார் அதை உறுதிப்படுத்துகிறார். இயேசுநாதருக்கு பின்னால் வந்த பிறகு கூட இந்த நிகழ்வை அவர் உறுதிப்படுத்துகிறார். ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஒரு சிறப்பான காரியமாக அதிலே காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் முதல் 3லேருந்து 8 வசனங்களிலே என்ன சொல்கிறார் என்றால், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி தமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. So the affirmation of Saint Paul is in accordance with the records of the gospel writers. அது வேறுபாடு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அவர் இல்லை. ஆனால் அந்த காட்சியை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதில் இன்னும் ஒரு அடிஷ்னல் இது தரார். அப்பார்ட் ஃப்ரம் காஸ்பிள், சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்ட செய்தி இல்லாத ஒரு சில செய்திகளை பவுலடிகளார் நமக்கு அடிஷ்னலாக தராரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது என்ன செய்கிறார்? அவர் கேபாவுக்கு தரிசனமாகிறார், பின்பு 12 தரிசனமாகிறார், அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நெத்தியடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று சொல்லி, எல்லாருக்கும் பின்பு அகால பிரிவு போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று இந்த விழித்தந்த நிகழ்வு குறித்து பவுலடிகளார் தன்னுடைய நிருபங்களிலே எழுதி வைக்கிறார். குறிப்பாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த சென்ட்ரல் தீம் and theological nucleus of the resurrection according to Paul is completely contained in the letter of Paul to 1 Corinthians chapter 15. அதை பின்னால் நம்ம கவனிக்கலாம். உங்களுடைய கவனத்திற்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, உயிர்த்தெழுதலின் யூனிக்னஸ் ஆஃப், அது அந்த தலைப்பு நான் சொன்னேன், நம்ம இதுதான் அதனோட தலைப்பு, யூனிக்னஸ் ஆஃப் ரிசரக்ஷன் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ். உயிர்த்தெழுதலினுடைய தனித்தன்மையும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது தனித்தன்மை என்று சொல்லும் பொழுது, திருமறையில் மரித்தவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் இருக்கின்றன இல்லைங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? திருமறையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த நிகழ்வு, அவங்க உயிர்த்த இருக்கிறாங்க, இயேசுநாதர் உயிர்த்த எழுந்தார். இது ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு இருக்குது? அதுதான் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ரிசரக்ஷன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பாயிண்ட்டு தான். இப்போ நம்ம 1 by 1 நம்ம பார்ப்போம். இதில் எப்படின்னு சொன்னீங்களா, அதாவது மரித்தோரிடத்திலிருந்து, அதாவது மரித்தவர் உயிரோடு எழுப்பப்படுதல், அது வந்து ரேசிங் த டெட் ஃப்ரம் த டெத், மரணத்திலிருந்து எழுப்பப்படுதல், உயிரோடு எழும்புதல். இது ரெண்டுத்திற்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து குறிப்பாக சில நிகழ்வு மூலமாக பார்ப்போம். அப்போ உயிரோடு வந்து எழுப்பப்பட்டவர்கள், அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, அவர்கள் மீண்டும் மரித்து போகிறார்கள், நித்தியமாக வாழ்வதில்லை. ஆனால் ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், அவர் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. பாட்டு பாருங்க இல்லையா, கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அந்த பாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மரித்த கிறிஸ்து இனி தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், that is the importance, that is the uniqueness of resurrection of Jesus Christ. இப்போது நம்ம சில திருமறை ஆதாரங்களை நான் பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதனால தான் என்ன சொல்கிறாரு, அவர்கள் இறந்து வருகிறார்கள், பட் those who are resurrected will live forever with Christ in the heaven என்ற வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது. I am the resurrection and the life, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், ஒருவன் என்னில் அவன் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, மரித்தாலும் பிழைப்பான்
என்று அந்த லாசருவனுடைய உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சியிலே அங்கே ஆண்டவர் சொல்கிற வசனங்களை நாம் பார்க்க முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து சில நிகழ்வுகள் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17லேருந்து 23 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சாரிபாத் விதவையினுடைய மகன் இறந்து போகிறார். சாரிபாத் விதவை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அவர் வந்து பஞ்ச காலத்தில் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அம்மா வந்து நானும் என் பையனும் செத்து கடைசி சொல்லி பெருகிட்டு இருக்கிறோம், கடைசி மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அதனால் அதை வந்து கடைசியில் அந்த பஞ்சம் முடிகிற வரையில் அவளுக்கு மாவும் பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெய் இருக்குதுன்ற அந்த வரலாறு அது. சரிங்களா? அது கிராமங்களில் எங்கள் அப்பா அதை பற்றி ஒரு பாட்டு பாடியிருப்பார். நாட்டிலே பஞ்சம் உள்ள நாள் எல்லாம் வீட்டிலே பஞ்சம் என்பதில்லை அம்மா அம்மம்மா. நாட்டிலே பஞ்சம், வீட்டிலே பஞ்சம் இல்லை. அதுதான் ஹேண்ட் ஆஃப் காட். அந்த அம்மாவுடைய மகன் இறந்து போய் விடுகிறார். அது அவருக்கு நியூஸ் போகுது. அது அந்த டீட்டெயிலாக நீங்கள் பின்னால் படிக்க, நான் அந்த நிகழ்ச்சி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அது 17லேருந்து 23, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17லேருந்து 23 வசனம். அந்த அம்மாவை வந்து எலியா தீர்க்கதரிசி மீண்டும் உயிரோடு எழுப்புகிறார். மரித்த சாரிபாத் உதவியின் மகளை உயிரோடு எழுப்புகிற நிகழ்ச்சியை பார்க்குறோம். அது முதலாவது நிகழ்ச்சி. ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 28லேருந்து 37 வசனங்களில் சூனோம் என்ற ஒரு இடத்துல இருந்தால் அந்த அம்மாளுக்கு பேர் தமிழில் சூனோமியால் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் சூனோமைட். அப்படின்னா சூனோமியால்ன்றது சூனோம் என்ற தேசத்திலே வாழ்ந்த அந்த பெண். அவங்களுக்கு அந்த வேற பேர் சொல்ல, ஆனால் சூனோமியால் என்று தமிழ் மொழிபெயர்ப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சூனோமியாளுடைய மகள் அவர் வீட்டில் அங்கே போவார், தங்குவார், நல்லா கவனிச்சுட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த அம்மாவுடைய மகன் இறந்து விடுகிறான். திடீரென்று தலை வலிக்கிறது, நோயாக இருக்கிறது சொல்லி இறந்து விடுகிறான். எலிசாவுக்கு அந்த அம்மா வராங்க. அது ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 28லேருந்து 37 வசனங்களை தயவுசெய்து நீங்கள் நேரம் கிடைக்கும்போது இந்த செய்தியோடு படித்து பாருங்கள். அவைகள் நீண்ட பகுதிகளாக இருப்பதனால் அதை நான் இப்பொழுது படிப்பதற்கு அதை நான் தள்ளி போடுகிறேன். படிப்பதற்கு நான் இப்போது இயலாமல் இருக்கிறேன். அதனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கதைலாம் தெரியும், அதை பற்றி ஒன்றும் புதுசு கிடையாது நமக்கு. ஸோ எலிசா தீர்க்கதரிசி அந்த அம்மாளுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். அப்போ மரித்தவர் அங்கே எழுப்பப்படுதல், இறந்து போனவர் உயிரோடு வருகிறார்கள் என்ற நிகழ்ச்சி 2வது நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 3வது ஒரு நிகழ்ச்சி அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி. அது என்னன்னா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 21 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த மோவாபைட்ஸ் வந்து அடிக்கடி வந்து அந்த வசனங்கள் 2 ராஜாக்கள் வந்து 13ஆம் அதிகாரம் 20, 21 அதை வேணால் படிக்கலாம். எலிசா மரித்து போய்விடுகிறார். அவருடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆளை வந்து மரித்த ஒரு ஆளை வந்து அவர்கள் அடக்கம் செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். அது வந்து 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20லேருந்து 21 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 13 20லேருந்து வாசிக்கிறேன். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபொழுது அந்த மனிதன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசா தீர்க்கதரிசியுடைய எலும்புகளில் ஒரு செத்த பணம் படைச்ச உடனே அந்த பிணத்திற்கு உயிர் வருகிறது என்று ரொம்ப வித்தியாசமான உயிர் தந்த ஒரு நிகழ்வை 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். இதையும் வந்து மரித்தவர் உயிர் தருகிற ஒரு நிகழ்வாக நாம் கொள்ளப்படும். இன்னும் ரொம்ப சிறப்பு. நீங்கள் தயவுசெய்து இந்த செய்தி முடிந்த பிறகு இது நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் அங்கே உலர்ந்த எலும்புகள் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி ஒரு தீர்க்கதரிசன ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அவர்? கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி அதனை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. உலர்ந்த எறும்புகள் சரிதானுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், தீ தன்னுடைய
தன்னிடத்தில் மருத்துவர்களை திருப்பி கொடுத்தது, கடல் திருப்பி கொடுத்தது. ஒரு பிஷப் ஈபர் கல்லூரியோட ஆசிரியர் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருந்தார். அவர் எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து மேலே தங்கியிருந்தார். அவர் கேட்பார், எங்கே சரீரம் உறுத்ததுன்னு சொல்கிறீங்களே, ஒருத்தர் எத்தனையோ பேர் ஆக்சிடெண்ட்டில் கடலில் கப்பலில் மூழ்கி செத்து போயிடுறாங்க, ஒருத்தர் தீ குளித்து செத்து போயிடுறாரு, இதெல்லாம் எப்படிங்க வருமானு கேட்டார். அப்போ நான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் சொன்னேன், யாரெல்லாம் அவைகள் வந்து மீண்டும் அந்த சரீரத்தை கொடுக்கிறது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது. நீ எலும்ப போயிருந்தாலும் சரி, நீ இப்போ மேலை நாடுகளில் சில இடங்களில் இப்போ புதைக்கிறது கிடையாது, எரிக்கிற பழக்கம் வந்துடுச்சு. நம் நாட்டிலே கூட சிலர் செய்கிறார்கள். நீ சாம்பல் ஆனாலும் சாம்பல் இருந்து ஆண்டவர் உன்னை உயிரோடு எழுப்ப முடியும், நீ எலும்பாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உயிரோடு எழுப்ப முடியுன்ற சித்தாந்தங்களை சொல்வதற்காக அவைகள் சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலும்பு பார்த்து இதே வார்த்தை பின்னால் இயேசு பெருமாள் சொல்கிறார். நான் அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஹவு கேன் அ டெட் பர்சன் ஹியர்? இறந்து போனவன் யாருடைய குரலை கேட்க முடியும்? ஆண்டவரின் குரலை மட்டுமே இறந்து போனவர்களால் கேட்க முடியும். ஸோ காட் ஹாஸ் தி எபிலிட்டி டு ஸ்பீக் டு த டெட் அண்ட் மேக் தம் கம் அலைவ். அதெல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இந்த எலும்புகளை நோக்கி, நான் இதோ உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணவேன், அப்பொழுது உயிரடைவர்கள் சொல்லிட்டு அதை படித்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட எலும்புகள் தனித்தனியாக இருக்குது. அந்தந்த உடம்போட எலும்புகள் ஒன்றாக வந்து சேர்ந்து கொள்கிறது. பிறகு நரம்புகள் வருகிறது, பிறகு ரத்தமாக மாறுகிறது, சதையாக மாறுகிறது, பிறகு ஒரு பெரிய சேனையாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று எசேக்கியேல் 37 நம்ம வாசிக்க முடியும் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ எலும்புகளை வந்து உயிரடைகிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல உயிரோட அடைதல் இல்லை, ஒரு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு 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 தீர்க்கதரிசியை திடீர்னு வராரு, வந்து கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு திரும்பி போகிற நிகழ்ச்சி தெரியாது. யாரை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 28 புத்தகத்தில் சாமுவேலுடைய ஆவியை உருவத்தை வரப்பண்ண வேண்டும் என்று அந்த தீர்க்கதரிசி அந்த சவுல் வந்து என்ன எங்கே போகிறதுனே தெரியல அவருக்கு. நம்ம கூட நிறைய பேர் ரொம்ப நெருக்கப்படும் போது நம்ம எங்கே போகிறோன்னா, இந்த கூட்டத்துக்கு போகலாமா, அந்த கூட்டத்துக்கு போகலாமா, அந்த ஊழியக்காரர், தப்பு ஒன்றும் இல்லை, போங்க. நீங்கள் 1000 கூட்டத்துக்கு போனாலும் 1000 ஊழியக்காரரை நீங்கள் நம்ம தலையில் தூக்கி சுமந்தாலும் நமக்கு சுகம் தருகிறவர் கடவுள் தான். அப்போ கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு இல்லையா? நீ அவங்கள விட்டுட்டு அங்கே போய் கடைசிக்கு லாஸ்ட் ரிசல்ட்டாக ஏன் போகிறேன்? அது மாதிரி லாஸ்ட் ரிசல்ட்டாக வர்றாரு. இந்த சவுல் தான் என்ன பண்ணுறாரு, இந்த நாட்டில் வந்து இஸ்ரவேலில் இந்த விச் கிராஃப்ட் அந்த அவங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சூனியக்காரங்கள்லாம் ஒழிச்சு கட்டுவோம், கொலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கட்சியில் அந்த அம்மா கிட்டே வந்து நிற்கிறாரு. அந்த அம்மான்னு பயந்து நடுங்கி சொல்லுது இல்லையா? அப்போ வந்து வர ஆளை பார்த்தோன்னு பயந்துடுறாரு. அப்போ அந்த அங்கே ஒரு ப்ரீஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் சாமுவேல் மரணத்தை படுக்கையிலிருந்து அவர் வந்து அங்கே பேசுகிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே இப்படி உள்ள நிகழ்ச்சிகள் இருக்கிறதை நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 to 14 வசனங்களில் நாயின் ஊர் என்ற விதவையை, அந்த தம்பி இறந்து போயிடுறாரு, ஒரே மகனாக இருந்தான்னு பார்க்குறோம், அவங்க விதவையாக இருந்தான்னு பார்க்குறோம். அவங்கள ஆண்டவர் வந்து அவங்க வெளியே போகும்போது ஆண்டவர் வராரு, வந்து அவர் நிறுத்தி பாடையை தொட்டு என்ன சொல்கிறார், வாலிபனை உயிரோடு எழுந்துக்கிடு, யங் மேன் ஐ சேட் டு யூ அரைஸ் என்று அவர் சொல்லுகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 14 வசனங்களில் நாயினூர் விதவை, மரித்து போன நாயினூர் விதவையனுடைய மகனை பாடையில் கொண்டு செல்லும்பொழுது ஆண்டவர் தொட்டு வாலிபனை எழுந்துரு என்று சொல்லி அந்த பையனை உயிரோடு எழுப்புகிற நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக சினகாக் லீடர் யவீருவின் மகள், 12 வயது மகள், அது வந்து லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 40 to 42 வசனங்கள்லையும், பிறகு 49 to 55 வசனங்கள்லையும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து யவீருவன் வந்து ஆள் வந்து சொல்கிறாங்க, ஐயா எங்கள் உடம்பு சரியில்லை இருக்கிறா, சாவர நிலையில் இருக்கிறா, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடையில் ஒரு சிறு நிகழ்ச்சியை லூக்கா எழுதுறாரு. இந்த பெரும்பாடுடைய ஸ்திரீ அங்கே வந்து ஆண்டவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு அவர்கள் சுகம் படுகிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அப்போ திரும்ப வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏனென்றால் உன் மகள் மரித்து போனார்னா, ஆனால் ஆண்டவர் கவலைப்படாதே, நீங்கள் வாங்கன்னு சொல்லி போயிட்டு அந்த சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொல்லி அந்த அம்மாவுடைய அந்த பெண்ணுடைய கைப்பிடித்து எழுப்பி உயிரோடு யவீருவின் மகளை
உயிரோடு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 40லேருந்து 42 வசனம், 41லேருந்து 55 வசனங்களில். அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி என்னது, லாசருனுடைய மரணம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப வருது, 38லேருந்து 44. அதில் தான் வந்து சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருப்பான் என்ற வசனங்கள், அற்புதமான வசனங்களை, வாக்கு தத்தங்களை. இவைகள் தான் வாக்கு தத்தங்கள். இவைகள் தான் நமக்கு பிழைப்பூட்டுகின்றன. இவைகள் தான் நம்ம ஆன்மாவை மேன்மைப்படுத்துகின்றன. இவைகள் தான் நம்முடைய ஆன்மீகத்தை சுத்திகரிக்கின்றன. சங்கீதம் 23ல் என் ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் சொல்லிட்டு என் ஆத்மாவை கத்தரி, அவர் என் 23ல் ரொம்ப அருமையான அந்த வசனங்கள். அந்த ஒரு ரொம்ப அற்புதமான அந்த வசனம், அந்த 2வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடியேன் என்ற அந்த சங்கீதத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான அந்த கர்த்தருடைய வல்லமைகள் எப்படி இருக்கிறது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக சண்டே ஸ்கூல்லேருந்து தெரிகிற ஒரு சங்கீதம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றி. there is no medical prescription. ஆத்மா குணப்படுத்துறதுக்கு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் எங்கேயும் கிடையாது. நிறைய பேருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம். எல்லாருக்கும் வந்து பல்வேறு விதமான மன இது இருக்குது. எப்படி தான் நம்ம சில நேரங்கள் நம்ம பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நம்ம நாட்டில் வறுமைகள் இருந்தால் கூட, வசதிகள் குறைவாக இருந்தால் கூட, இங்கே வசதிகள் இருக்குது. எல்லா இடங்களிலும் குறைவு தான். கரை பச்சை என்று சொல்வது போல தான் இருக்கிறது. அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். So அந்த ஆத்மா, only the Spirit of God, only the true God can speak to the souls. The souls can in turn respond only to the voice of God. அப்போ அதுதானே நமக்கு உயர்ந்தது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால், தன் ஆத்மத்தை நஷ்டப்படுத்தினால் அதில் என்ன லாபம்னு ஆண்டவர் கேட்குறாரு. இதுதான் முக்கியமானது. அப்போ லாசர் வந்து அங்கே அந்த 11ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்குறோம். 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆகி லாசருவே வெளியே வாழ்றாரு. The dead man hears the voice of the Lord. 4 நாள் ஆகி, 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, 4 நாள் ஆகி அவரை உயிரோடு எழுப்புகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில நிகழ்ச்சி இருக்கிறது. அது நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் அது வந்து அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. அது குறித்ததான சிந்தனை இப்பொழுது அதை நாம் சிந்திப்பதற்கில்லை. மத்தேயு 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 51லேருந்து 55 வசனங்களில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அதில் என்ன சொல்லுதுன்னு சொல்லலாம். 51 55 அவருடைய டெத்து உடனே 51 மத்தேயு 21 51லேருந்து 53 என்ன சொல்லுதுன்னா, அதாவது அந்த டே ஆஃப் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இது ஏற்பட்டதுன்னு குறிப்பிடுறாரு மத்தேயு. என்ன சொல்லு, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். The day Jesus Christ was resurrected, also many holy men resurrected. அவங்க டவுனில் எல்லாரும் பார்த்தான்ற ஒரு ஸ்பெஷல் குறிப்பு மற்ற சுவிசேஷங்கள் அது இல்லை, மற்ற தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடில் இருக்கிறது. இது இல்லாமல் இன்னொரு நியூஸ் இருக்குது, அது பின்னால் சொல்கிறேன். இது வந்து சுவிசேஷங்களில் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். அதெல்லாம் சண்டே ஸ்கூலோட படிச்சிருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை 34லேருந்து 41 அந்த யோப்பா பட்டணத்தில் பவுலடிகளார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து தபித்தாள், துர்கான் தமிழில் சொல்கிறாங்க, அந்த எல்லாரும் சீக்கிரம் செத்து போடுறாங்க. சகோதரிகள் கூட இருந்து பாருங்கள், இந்த கர்ச்சிப்பை துர்கா செஞ்சு கொடுத்தாங்க, இது எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவருடைய நற்கிரிகளெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அப்போ பீட்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பேதுரு தான் அது, யோப்பா பேதுரு, பவுல் இல்லை பேதுரு. அங்கே வந்து பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப நீண்ட பிரசங்கம்னா, அடுத்த நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாரு. இப்போ நம்ம ஊரில் கூட சில பேர் 20 வருஷம் 30, சில பேர் நிறைய பேர் நான் கவனிச்சுக்கிறேன், பிரசங்கத்தில் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் பிரசங்கத்தில் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, ஓகே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பள்ளியில் பண்ண யார் தூங்காது இருப்பான்? அதனால் நீண்ட பிரசங்கங்கள் பண்ணக்கூடாது பிள்ளைக்குது நம்ம. இப்போ என்ன ஆச்சுன்னா, அது இல்லை, சாரி மன்னிக்கும், அது பின்னால் நிகழ்ச்சி எங்கே சொல்கிறேன். அந்த தொற்கார் வந்து மரித்து போன போது பேதுரு வந்து அந்த தொற்காலை உயிரோடு எழுப்புகிற ஒரு கொஞ்சம் நிகழ்வை மாற்றி சொல்லிட்டேன், மன்னிக்கவும். அது நான் பின்னால் சொல்கிறேன், மாற்றி சொல்லிட்டேன், மன்னிக்கவும். அப்போ பேதுரு அந்த தொற்காலை எழுதுகிற நிகழ்ச்சியை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 7-12 வசனத்தில் தான் பவுலடிகளார் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. நிறைய பிரசங்கத்தை கேட்டு ஜன்னலில் உட்காந்த ஒரு வாலிபன், ஐதீகுன்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்குது, ஆங்கிலத்தில் வந்து யூட்டிகஸ் என்று சொல்லுது. அப்போஸ்தலர் 20:7-12 அவர் ஜன்னல் வந்து விழுந்து செத்துடுறாரு. பிரசங்கத்தை கேட்டு கீழே விழுந்து அவர் செத்துடுறாரு. அப்போ நீண்ட பிரசங்கத்தை கேட்டால் நம்மளாம் செத்துருவோம் உங்களுக்கு அப்படி நினச்சக்கூடாது. எவ்வளோ ஆர்வத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் எப்படி அது அந்த மரணம் அங்கே என்ன இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அந்த ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான்ற மாதிரி கீழே விழுந்த அவர் மரணம் அடைந்தால் கூட அப்போ பவுலடிகளார் வந்து அந்த ஐதீகு என்ற மனிதனை உயிரோடு எழுப்புகிற ஒரு நிகழ்ச்சியை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வருகிறதை நாம் காண்கிறோம். இது இல்லாத இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது, அதை நான் சொன்னேன், அதை நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, மறைந்து போகுதல். அது வந்து எல்லாருக்கும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஏனோக்கு கர்த்தரோடு சந்தித்து கொண்டிருந்தான், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அக்கினி ரதமும் குதிரை போன்ற அக்கனமும் வந்து அவர் அப்படியே வானத்தில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆக மரணத்திலிருந்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்புதல், செய்தல் எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இது எல்லாவற்றையும் விட இயேசு பெருமானுடைய உயிர்த்தெழுதல் எப்படி சிறப்பானதாக இருக்கிறது, அதில் என்ன மேன்மை இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம் என்றால், இயேசு பெருமான் என்ன சொல்றாரு, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் அதை எடுக்கும் அதிகாரம் உண்டு. தேர் ஹட் பீன் நோ எக்ஸ்டர்னல், வெளியிலிருந்து எந்த விதமான ஃபோர்ஸும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எலிசா ஒரு சக்தியாக இருந்தார் உயிரோடு எழுப்புவதற்கு, அவருடைய ஜபம், எலியாவுடைய ஜபம், இப்படி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணி வேறொருடைய கரம், கடவுள் கரமாக அவர்கள் கடவுளுடைய வாய்ஸாக பட்டு அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் மரித்தவர்கள். ஆனால் இயேசு பெருமான் வந்து அப்படி சொல்றதில்லை. அது மட்டும் இல்லை, தன்னுடைய மரணத்தை குறித்து முன் அறிவிக்கிறார். மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் முதல் முறையாக அவர் அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு, எப்படி அவர் வந்து பாடுபடவும். மார்க் 8:31 நம்ம வாசித்தோம்னா ரொம்ப அழகாக அது சொல்றார். ஆண்டவர் தன்னோட மரிக்க போகிறத பற்றி அவர் நன்றாக அறிந்திருந்தார். மார்க் 8:31 என்ன சொல்றார் ஆண்டவர் அங்க பாருங்க, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பாரகராலும் ஆகாதன்னு தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்போ இதனுடைய முதல் முறையாக தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி அவர் முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் முறையாக திரும்ப என்ன பண்றாரு, மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அங்கே அவர் என்ன சொல்றாரு, 31ஆம் வசனத்துல, ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார் என்பது 2வது மார்க்கில் மட்டும் வருது ப்ரெடிக்ஷன். 3வது 10ஆம் அதிகாரத்தில் 33-34 வசனங்களை படிச்சிங்கன்னா அங்கே இன்னொரு ப்ரெடிக்ஷன் சொல்றாரு அவர், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு ப்ரெடிக்ட் பண்றார், முதல்ல தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறாரு. நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பெரிய ஃபேமஸ் சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திர பிரதேசத்தில். அவருக்கு எப்போ சாக போகிறேன்னே தெரில, அவருக்கு திடீர்னு செத்துட்டார். அப்போ பார்த்தா உள்ளே போய் பார்த்தா எல்லாம் எந்த விதமான அறிகுறியும் அவருக்கு தெரியவே இல்லை அவருக்கு. அதேமாதிரி நம்ம இவரை பற்றி பேசுவாங்க, அந்த
அந்த முருகர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர் வந்து ஒரு உரைக்காக இங்கிலாந்துக்கு போயின்னுக்கிறாரு. இங்கேருந்து போகிறாரு, பணி நிமித்தம் தான் போகிறாரு. ஏர்போர்ட்டில் போய் ஈத்தூர் ஏர்போர்ட்டில் ஏர்பிளைன் எல்லாம் இறங்கிட்டாங்க, இவர் மட்டும் இறங்கலை. என்னன்னு பார்த்தா செத்து கிடக்கிறாரு அவர். நெக்ஸ்ட் மினிட் என்ன ஆகும், அவர் பெரிய ஒரு எல்லாம் பெரிய சமுதாயத்திலும் சமயத்திலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் தான். அவர்களுக்கு தெரியும் எந்த மனிதருக்கும் சாவை பற்றி தெரியவில்லை. ஆனால் இயேசு பெருமான் அதுதான் வந்து அவருடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிற தனித்தன்மையாக நான் உங்களிடத்துல பார்க்கிறேன். திரும்ப யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி இது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நான் இவ்வாறு வாசிக்கிறோம். யோவான் 10:11 வந்து, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர் he gives the life for others. சும்மா ஏதோ பனிஷ் பண்ணி அவர் சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற சொல்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லுகிறார். 17-18 வசனங்களை வச்சு பார்த்தீங்கன்னா, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் நினைத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. So அவரே he lays down his life on his own accord and nobody takes the life from him என்று வார்த்தையை சொல்றார். இதுதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய நாம் இதுவரையில பார்த்த இந்த அற்புதங்களில் சிறந்ததாக இயேசு பெருமானுடைய அந்த உயிர்த்தெழுதல் அத்தகைய ஒரு அத்தாரிட்டி நிறைந்த ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆகையினால அவர் வந்து மரித்து எங்கே உயிரோடு எழுந்திருக்காம எங்கே மரித்து அப்படியே போயிட்டாரு அப்படி என்று சொல்வதற்கு இல்லாமல் எத்தனை சான்றுகள் சுவிசேஷங்களிலும் பவுலடியாரிலும் அதுக்கு முன்னால் அவருடைய முன் அறிவிப்புகளிலும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி லூக்கா அதிகாரத்தில் மட்டும் 4 இடங்களில் இந்த அவருடைய உயிர்த்தெழுதல் நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்குது. லூக்கா மட்டும் 4 இடங்களில். 3 இடங்களில் மார்க் வந்து அந்த ப்ரிடிக்ஷனை சொல்கிறாரு. 4 இடங்களில் லூக்கா வந்து இவ்வாறு எழுதுகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்கிறேன் பாருங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது, எல்லாம் ஃபேமஸ். 6ஆம் வசனத்தில் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்காவில் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறார், அவர் இங்கே இல்லை, அங்கே உயிர்த்தெழுந்தார். 13லேருந்து லூக்கா 13லேருந்து 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை நான் படிக்கல. இப்போ அங்கே 2 பேர் எம்மாவு என்ற கூட்டத்தில் இல்லை 23 அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்னு வசனம் இதில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னால் 13ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எருசலேமுக்கு போகிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எம்மா ஊருக்கு, எருசலேம்லேருந்து எம்மா ஊருக்கு போகிற கிராமத்தில் 2 பேரோட ஆண்டவர் அங்கே போகிறார் என்பதை பார்க்குறோம். அவர்கள் வந்து அங்கே போன பிறகு கடைசியில் அவர் வந்து அப்பத்தை எடுத்து அவர் பிடிக்கும்போது தான் அப்போது அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போ அவருடைய 31ஆம் வசனத்தில், அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அந்த எம்மாவு சீசர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது 2வது இடத்துல சொல்கிறாரு. 36லேருந்து 39 வரைக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்குது. அங்கே என்ன சொல்லப்படுது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்ற அந்த சூசியர்கள் கூடியிருக்கிற இடத்துல சொல்கிற ஒரு நிகழ்ச்சியை அங்கே பதிவு செய்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். கடைசியாக லூக்காவில் 50லேருந்து 53 வசனங்களில் லூக்கா இது வரைக்கும் வராரு. அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்ச்சி கூட அவர் அங்கே யோசேப்பு என்ன பேர் கொண்டு அங்கே வராரு. திரும்பி கலையில் இறந்த அவருடனே கூட வந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய மன்னிக்கும் அந்த வசனம் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வரும். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போது இவ்வளவு டெஸ்டிஃபிகேஷன்ஸ் இருந்ததாலோ இல்லாமல் ஆண்டவர் தம்மை தாமே உயிரோடு எழுப்பிக் கொண்டார் என்ற செய்தி தான் இதனுடைய சிறப்பாக அல்லது சிக்னிஃபிகன்ஸாக முக்கியத்துவமாக
நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக அடுத்த 3 பாயிண்ட் சொல்லுறேன். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது வந்து யூனிக்னஸ் தனித்தன்மை. இப்போ வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார் அவர், புதிய உடன்படிக்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு. இந்த பழைய ஏற்பாட்டிலே நிறைய உடன்படிக்கைகள், ஆபிரகாமோட உடன்படிக்கை இருக்கிறது, தாவீதோட உடன்படிக்கை இருக்கிறது, இஸ்ரவேல் மக்களோட உடன்படிக்கை இருக்கிறது, நோவாவோட உடன்படிக்கை இருக்கிறது. இந்த டேவிடிக் கவனன்ட், அப்ரஹாமிக் கவனன்ட், நோவிக் கவனன்ட் என்று உடன்படிக்கையின் கடவுளாக பழைய ஏற்பாட்டில் அறியப்படுகிறார். ஆனால் இந்த எந்த உடன்படிக்கையிலும் பாவ மன்னிப்பு, மோட்சம் குறித்ததான அம்சங்கள் அந்த உடன்படிக்கையிலே காணப்படவில்லை. அப்படிதான் பார்க்குறோம். மோசையோடு செய்த உடன்படிக்கையாக இருக்கட்டும், மோசையோடு கூட பல்வேறுபட்ட பலி காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. பாவ நிவர்த்திக்காக பல்வேறுபட்ட பலி முறைமைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட இந்த முறைமைகள் வந்து ஒரு 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 டெம்பரரி எஃபெக்டுக்காக, அது சமய சடங்காக அறிமுகப்படுத்தப்பட்டதை ஒழிய மனிதனுடைய கம்ப்ளீட் விடுதலைக்கோ வீடு பேற்றுக்கோ அதில் இல்லை. சொல்கிறாங்க பாவ மன்னிப்பு ஒரு சைன் ஆஃப் இது வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு. த ரிசீவிங் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் அந்த உடன்படிக்கையில் இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அது குறைவாகத்தான் இருந்தது என்று தான் நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் நிருபத்தில் அது ரொம்ப சிறப்பாக, நம்ம எல்லாருக்கும் தெரியாது, எபிரேயர் நிருபத்தில் ரொம்ப சிறப்பாக அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப சிறப்பாக ஒன்று சொல்கிறாரு. புதிய கற்பனை கொடுக்கப்படுகிறது என்ற உண்மையை அவர் சொல்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாரு, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லை. அப்போ உயிர்த்தெழுதல் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறது. அது 2ஆம் உடன்படிக்கை என்று எபிரேயத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு. அவர் பிரதான ஆசிரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிடுவதில்லை, ஏனெனில் தம்மை பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்போ 8 வந்து சொல்லும்போது 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை திரும்ப என்ன சொல்கிறாரு, அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறதுன்றார். அப்போ பழைய உடன்படிக்கை பிழையாக இருந்தது, புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறார். ஆனால் எபிரேயர் நிருபத்தில் சொல்லுவதில் அது ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாரு. அது இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை என்று நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது, உலகம் முழுவதற்கான. அதனால தான் உலக ரட்சகர் அவர் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக உலகம் முழுவதற்கான உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில், அதே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனால முந்தினது பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபம் இருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைகள் எல்லாம் உருவழிந்து போகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையை இயேசு பெருமான் தருகிறார், அது உயிர்த்தெழுதல் மூலமாக தருகிறார். இன்னொரு காவனன்ட் சொல்றாரு, நீங்கள் ஒருவருள் அன்பாக இருக்க வேண்டும் என்று கட்டளையை கொடுக்கிறாரு. உயிரோடு நம்ம போன தடவை பார்த்தோம் மாண்டி தேஸ்டேவில். ஆச்சா, இது வந்து என்ன செய்யறாரு, எல்லோருக்குமாக அவர் புதிய உடன்படிக்கை அவர் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் இன்னொரு குறிப்பு வருது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நம்ம படித்தோம்னா அங்கே என்ன சொல்றாரு, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தந்தப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். So here Christ becomes the only mediator. அவர் தான் மீடியேட்டர், அவரை தவிர வேறு யாரும் மீடியேட்டர் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுநாதர் இந்த புதிய உடன்படிக்கை என்பது அவருக்கு வந்து மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பை தருகிற புதிய உடன்படிக்கை, பாவ மன்னிப்பை தருகிற உடன்படிக்கை. அது பழைய உடன்படிக்கையாக போனது அல்ல என்ற கருத்து எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து ஆண்டவருக்குள்ளாக அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பேசுகிறார் பவுலடிகளார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 13 சில வசனங்கள் வாசிக்கிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெல்லாம் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகிய இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி
பகையாகி நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அப்ப அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல், இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ இந்த புதிய உடன்படிக்கை மீட்பை தருகிறது, புதிய உடன்படிக்கை நமக்கு பாவ மன்னிப்பு அளிக்கிறது, புதிய உடன்படிக்கை நமக்கு கர்த்தரோடு ஒப்புரவாக்குதலை கொண்டு வருகிறது என்ற சத்தியத்தையும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக பேதுரு இன்னொரு விஷயத்தை சொல்றார், ரொம்ப அழகா சொல்றாரு. அது ரெண்டாவது என்ன சொன்னா, நமக்கு மறுபிறப்பு கொடுக்கப்படுகிறது. முதலாவது புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறேன். ரெண்டாவதாக மானுடர்களுக்கு மறுபிறப்பு கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தில் வாசித்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வசனமாக இருக்கிறது. அது 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். அங்கே என்ன எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுதுதனாலே, ரெசரக்ஷன்னால அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜன்பித்தார். இப்போ இந்த born again experience comes to us not because of any external sacraments என்றது பேதுரு சொல்றாரு, but because of the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால புதிய வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22, 23 வசனங்கள் நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்ற வசனங்களே அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது, இரண்டாவதாக மானுடத்திற்கு மறுபிறப்பு அல்லது மறு ஜென்மம் என்ற அனுபவம் கொடுக்கப்படுகிறது, மூன்றாவதாக ஊழிய பணி கொடுக்கப்படுகிறது. இந்த ஊழிய பணி தான் ரொம்ப சிறப்பு. அதுதான் அதை சிறமேற்கொண்டு தான் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் பரவுவதற்கு ஒரு ஆதாரமாக இருந்தது. ஆனால் மத்திய 28-19 அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் ஊழிய பணி 2 நிகழ்வுகளிலே அது கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அவங்க சீஷரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 21வது பிற்பகுதியில் நம்ம படித்து பார்த்தோம்னா, யோவான் 20:21 நான் படிக்கிறேன் பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, பிதா எப்படி இயேசு பெருமானை அனுப்பினாரோ அப்படியே ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். இன் அதர் வேர்ட்ஸ், நம்முடைய ஊழிய பணி, ஊழிய அழைப்பு, ஊழிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் given to us directly from God through Jesus Christ's resurrection. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நமக்கு அந்த பணி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அனுப்புகிறோம் சொல்கிறாரு. அதே அடுத்த வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறேன். பரிசுத்தாவி 4வதாக பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது. அது என்ன சொல்கிறார் பாருங்க, 22ஆம் வசனத்தில், அவர்கள் மீது ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல பிதா அனுப்புவது போல அனுப்புறன்றாரு, ஊழிய பணி கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த he breathed on them and said receive the Holy Spirit என்று ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்குது. இது அப்படியானால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன எப்படி பொருள் கொள்வது பார்த்தோம் என்றால், அதுவும் ஆண்டவருடைய நிறைவேறுதல் தான். ஆனால் யூனிவர்சல் அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று அது சொல்லப்படுகிறது. இங்கே இந்த 12 பேர் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட வல்லமையினால்தான் பின்னாலே பயந்து நறுங்கி ஓடி இருந்த அந்த சீஷர்கள் பின்னாலே அவர்கள் வலுப்பெற்றவர்களாக, எம்பவர்டு இண்டிவிஜுவல்ஸாக, சமாரியா, எருசலேம் தொடங்கி சமாரியா வரையில் உலகம் முழுவதும் அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியுது என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, அன்பு நாமும் உயிர்த்துவோம் என்று சொல்லும் பொழுது அன்பு நெறியை வளர்ப்பதற்காக, அன்பு நெறியை அழுப்புவதற்காக கொடுக்கப்படுகிற காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இந்த உயிர்த்ததன் மூலமாக இந்த 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ரெசரக்ஷனில் நம்ம எடுத்தோம்னா, புதிய உடன்படிக்கை முதலாவது கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவதாக அது நமக்கு ஒரு ஊழிய பணி கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது மறுபிறப்பு கொடுக்கப்படுகிறது. நான்காவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பது பார்க்கிறோம். இந்த அன்பு நெறி என்று சொல்லும் பொழுது
உலகத்திலே நாம் மோசமான நிலையிலிருந்து ஒரு சமாதான நிலைக்காக நாம் வாழ வேண்டும். திருவிகா ஒரு அழகான ஒரு பாடல் எழுதுறாரு, ரொம்ப அழகாக எழுதிக்க. வாளேந்தி போர் புரிந்த வாகையரும் ஆண்டு விட்டார். கத்தி சண்டை போட்டவன்லாம் செத்து போயிட்டான். வாளேந்தா கிறிஸ்துவே நீ மரித்தெழுந்தாய் வீரவல்லால். நீ வீரன் எப்படி என்றால் நீ மரித்தெழுந்தாய். வாளேந்தா கிறிஸ்துவே நீ மரித்தெழுந்தாய் வீரவல்லால் வாளேந்தும் வழி உழன்றேன். நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். இஷ்டத்துக்கு சுற்றிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். எல்லாம் கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே போயிட்டு இருந்தேன். வழி கண்டேன் மரித்தெழுவேன். உம்முடைய பாதையை கண்டு கொண்டேன் நானும் மரித்து உயிரிழுவேன். எதற்காக? வாளேந்தா நெறி வளர்க்க மலரடியில் அடைக்கலம். இந்த வாளேந்தா நெறியை வளர்ப்பதற்கு இந்த வாளேந்தா நெறியில் எவ்வளோ இருக்குது, ஹேட்ரட்னஸ்ஸு, பொறாமை, எல்லாத்தையும் சொல்லிட்டு வரலாம். அப்படிப்பட்ட நெறியில் நான் வளர்ப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் திருவிகாவுடைய அந்த சிறப்பான பாடல். வள்ளலார் சொல்றாரு, செத்தாரை எல்லாம் இங்கு எழுப்புதல் எத்தால் முடியுமனில் என்பவரே அருட்பெரும் சோதி அத்தால் முடியும் தெருட்பெரும் சத்தியம் இதே. 6 பாடல் எழுதுறார். சாகாக்களை எனக்கு அளித்த அருட்பெரும் ஜோதியே, நான் சாகவே மாட்டேன், மரித்தாலும் பிழைப்பான், என்னில் விசுவாசமாக இருப்பான், மறியாமல் இருப்பான். இது சாகா கலை என்று வள்ளலார் எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அது வள்ளலாருக்கு இட் இஸ் ஓன்லி த டிவைன் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நோ அதர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட். அது ஆய்வு செய்து நம்ம பார்ப்போம் என்றால் இந்த முடிவுக்கு தான் வர முடியும். அழகாக அவர் சொல்ல பாருங்க. ஆகையினால அவர் அந்த 6 பாடலை நான் சொல்லலை, பட் இது மட்டும் செத்தாரை எழுப்பதாலும் இங்கே எத்தால் முடியும் என்றால் எத்தால் முடியும் எனில் எம்மவரே அருட்பெரும் சோதி அத்தால் முடியும் தெருட்பெரும் சத்தியம் இது. மறுக்க முடியாத உண்மை சத்தியம் இதுதான் என்று உயிர்த்தெழுதல் முடியும். அது அருட்பெரும் ஜோதியால் முடியும். அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கிற கிறிஸ்து பெருமான் நம்மை பலப்படுத்துகிறார். அதுதான் அந்த 4 காரியங்களை முடிவாக அந்த இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரெசரக்ஷன் என்று 2வது பகுதியிலே எனக்கு சொல்லி முடித்தேன். ஆக இத்தகைய ஒரு அருட்கொடைகளை அனுப்பிய அந்த உயிர்த்தெழுதலின் திருநாள், அது இயேசு பெருமானுடைய தெய்வத்துவம், உலகத்திற்கு கொண்டு வந்த பாவ மன்னிப்பு எல்லாவற்றையும் நமக்கு கிருபையாக கிஃப்டாக கொடுத்து செல்லிருக்கிறது என்பதற்கு நாம் அறிந்து கொண்டோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.